அரசு சார்பில், இந்து அறநிலையத்துறை சார்பில், கோவில் அறங்காவலர்கள் சார்பில் என்ன வாதிடப்படுகிறது என்றால், இவ்வளோ நாளாக நாங்கள் வேற ஒரு இடத்துல ஏற்றிட்டு இருந்தோம். இப்போ எப்படிங்க மலை உச்சியில் இந்த தீபத்தூண் இருக்கிற இடத்துல போய் ஏற்றுறது? அது தீபத்தூணே கிடையாது அப்படின்னு எப்படி கோவில் சார்பாக வாதிடப்படுகிறது? அந்த கோவில் ஒரு கோவில் எப்படி என்றால், அந்த கோவில் அதற்கு சொந்தமான இடத்தை பாதுகாக்க வேண்டும். ஏங்க இது எங்கள் இடங்க, நாங்கள் எங்கே வேணாலும் தீபம் ஏற்றுவோங்கன்னு தான் வாதிடணும். ஆனால் திமுக அரசின் சார்பான இந்து சமய அறநிலையத்துறை இல்லை அங்கே தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு வாதிடுறாங்க. ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவரோட தீர்ப்பிலேயே இதை சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இந்த கார்த்திகை தீபம் எப்படி கொண்டாடப்படுதுன்றதெல்லாம் சொல்லிவிட்டு, கார்த்திகை தீபத்தன்று எல்லா வீட்லேயும் தீபம் ஏற்றுறோம், சாமி ரூமில் பூஜை ரூமில் மட்டுமா தீபம் ஏற்றுறோம், வீடு வாசல் முழுக்க தெரு முழுக்க தீபம் ஏற்றுவது இல்லையா? ஸோ இந்துக்களுக்கு சொந்தமான இடம் இந்த இடம் என்பதில் எந்த சர்ச்சையும் இல்லை. பிரிவி கவுன்சில், லண்டன் பிரிவி கவுன்சில் அதை முடிவு பண்ணிடுச்சு. அப்போது அவர்களுக்கு சொந்தமான எந்த இடத்தில் தீபம் ஏற்றினால் என்ன? இந்த மலை உச்சியில் ஏற்றணும்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு தீபத்தொன்று இருக்குன்னு சொல்கிறாங்க, அங்கே ஏற்றினா உங்களுக்கு என்ன பிரச்சனை?